இழுத்து போட மெதுவா மெதுவா மூச்சு வாங்குமா என்ன போக ஆமா 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 மலையும் மோதிக்கொள்ளும் செத்து போயிருவேன் நஞ்சிருவேன் மகிட்டி மகிட்டிடா நல்லதே ஆடுறீங்க இந்த குண்டி ஆட்டுற ஆட்டத்தை மட்டும் ஆடாதீங்க ஏன்னா எனக்கு இல்லங்க ரொம்ப வருத்தப்படாத நீ ஆட்டித்தாகணும் நீ ஆட்டித்தாகணும் தன்னானே தானே போட்டு அல்லது சம்பா ஏலோ ஏலோ அதுக்கு வாசிக்கிறாப்ல பாரு ராக்கெட்டா ராக்கெட்டா சொல்லணும்
சீக்கிரம் ஓடி போய் ஊதுவத்தி எடுத்துறா குத்துறேன். ஏன் என்ன சாமி கும்பிடுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதானே கண்ணை பார்த்து அடிக்கணும். என்னப்பா இது? அதுக்கு மேல இருக்கேன் பாரு. இது பேரு ஊதுவத்தியா? நல்ல வேலை கொசுவத்தியை கொண்டு வர முடியல. சரி அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவோம் அடுத்து? அப்பா தேடுவாரு. 2 ஆட்டம். என்னவா ஏன்டா உனக்கு தாசை? சூனியா இன்னைக்கு விடுறது இல்ல. ஆதி மாசம் காத்தடிக்க பாதி கொஞ்சம் சேத்தனைக்கு மானே மாங்குயிலே மானே மாங்குயிலே அரிகாஞ்ச மாடு அம்பூடாதோ ஓ அம்பூடாதோ கனவே வந்து ஆதி மாசம் காத்தடிக்க ராஜா கண்ட சேத்தனைக்கு மானே மாங்குயிலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காமத்தான் போட்டியாரு அத்தாச்சி அத்தாச்சி என்னது அது என்னது சொன்னா புடிச்ச வருவேன் நானும் சொல்ல மாட்டேன். அவன்கிட்ட செருப்படி வாங்கிருவேன். தலையில பூ குத்துறேன்னு சொல்லி விட்டு குத்தாமத்தான் போனீங்களே அத்தாச்சி நீங்க அத்தாச்சி ஊதுவதிமா அதானே பார்த்து எதை பார்த்து குத்துவீங்க? நல்ல பச்சை பச்சை பார்த்து குத்தணும். தொப்புல பார்த்து எங்க வாழைப்பழத்துல இருக்கும் தொப்புல பார்த்து குத்தணும். ப்ரோ சரி சரி இந்த லிப்ட் யாரா பத்து வழி வேற 1 கிலோ ஆக மொத்தம் 6 கிலோ ஆசைச்சீங்கன்னா கொன்னுருவே. அது என்ன விளக்கம் வேண்டாம் கேளுங்க முதல்ல. எவே மொண்டாட்டில உத்தமியா வாஜ்பாயிடா. ஏய் அத உன்கிட்ட நிரூபிக்கணும். இல்லடா எரும மாடு அவங்க கம்மியா சொல்றீங்கன்னு திட்டுறாங்க. ஓ அப்ப 5 சேர்த்துக்கோ. அதுக்கு அவனே பரவாயில்ல நீ அதுக்கு அப்ப 1 5 கிலோ ஆக மொத்தம் 10 கிலோ. உன் கண்ணுல கொல்லிய வைக்க இப்படி சொல்லி சொல்லி பாதி இளைச்சிருச்சுடா. அதுவும் இல்லையாண்டா அதுவும் இல்லையா? அப்ப 1 10 கிலோ ஆக எரும மாடு குறடா குறைக்க வெட்டு வச்சுக்கோமா. ஏண்டா அத டேப் எடுத்துவாடா டேய். டேய் குற விடியட்டும்டா. யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு லைவா இல்ல கட் பண்ணி போடுறேன். இத கரெக்ட்டா எடுத்து போடு. யூடியூப் போடுது இவ்வளவு ஜனங்கள் பாக்குறாங்க. தாய்மார்லாம் உட்காருங்க அண்ணன் உட்காருங்க. சரி 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 நீ இப்படி தப்பாலாம் சொல்லாத. சரி 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 கண்ணு போட்டு போட்டு ஐயோ எங்க அண்ணன் பாத்தியா எவ்வளவு வக்கற எங்க இருமா. கண்ணு போட்டு போனா இளைச்சு போயிரு. சரி 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 தூரத்தை எடுத்து சுத்தி போ. இதையா சொன்ன எல்லாரையும் தாண்டி மிஞ்சிட்டேன். டாப்பு இங்க அவரு ஆமா இவரே உங்க அண்ணனா? அப்பா நீ என்ன புரோக்கர் இருக்கியா? விளங்குமாடா. சரி சரி அப்புறம் அப்பா தேடுவாரு. போடு போடு தூக்கி போடு. சாமி வந்துச்சு அது நீ போட மாட்டேன். ஏனே இந்த ஏ போட்டு வந்து சைக்கிள் அக்கா தான் போட்டுச்சு. நீ என்ன ஏ போடுகிற? ஏய் இது வந்து ஆசைக்கு ஏன் போடணும்லடா. நீ என்னடா ஆசை ஆசை அவனுக்கு முதல்ல வந்துச்சு ஒண்ணும்டா. உட்காந்து அடங்குங்க. அதுக்கே வாங்கி சொன்னேன். அப்படியா? போடு 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 அப்படி என்ன போடு அப்படி போடு அப்படி என்ன போடு. நீ போய் படத்துக்கு தவுள தூக்கிட்டு வாழ. நீ வாரியே உனக்கு மாங்குயிலே பொங்குயிலே சரி ஒன்று கேளு.
தெரியுமா நந்தவனை இவ்வளவு நேரம் ஆடுறோம் எங்களுக்கு பப்புன்னு நினைச்சு கொஞ்சம் ஆட நேரம் இல்ல ஆனா இன்னைக்கு எங்க அத்தாச்சியே வந்திருக்கனால நல்லா ஆடுவாங்க தாங்குவாங்க அத்தாச்சி இப்ப நான் நல்லா செஞ்சேன்னா அடுத்த வருஷம் உங்களை போடுவாங்க என்ன போடுவாங்களா நாடத்துக்கு அப்படி சொல்லி மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்றும் சேதி சேதி வரும் நாளை என்ற நாளே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்றும் கேளு ஒரு மாலையிலே சேதி வரும் நாளை இந்த நாளே உனக்கு பப்புட முகம் சரியில்லையா மாங்குயிலே உழைக்கிறது மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்றும் இன்னைக்கு தான் செட் ஆயிருக்கு ஏன்டா கெடுக்கிற உடனே கொண்டு போவாங்க சேதி ஒண்ணு உங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க தான் வந்திருக்க ஓட்ட பந்தயமான நீங்க விளையாடுறதுக்கு நாங்களா நோடி மணி அத்து போடா அப்புறம் ப்ரோ சாமியை மலையாளத்துல மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு ஓடுறதுக்கு ஏன்டா வாதிக்கிறீங்க ஆடுறதுக்கு வாதிக்கலாம் ஐயோ எம்ஜிஆர் இருக்கு அதை ஆட விடக்கூடாது இன்னைக்கு தாண்ட ஆட போகுது பாடல் வச்சு இதுல திருப்புரு வாசிடா வீட்டுக்கு வரக்கு ஒரு மணி ஆச்சு செத்துருவேன் பாத்துக்க எனக்கு சங்கத்துல என் ஜம்பளத்தே பிடிச்சாச்சு இல்ல ஒரு நெருப்பு ஆக்கி விடுவேன் அப்படின்னா எங்க நானும் ஆனத்துக்கு ரெண்டு பாட்டு தாண்டா செட் ஆகும் போட்டா அண்ணே யாராவது ஒரு கைப்பிடி மண் அழுத்து வாங்க இங்க இருந்து எரிச்சாத்தே ரொம்ப நாளைக்கு அவன் சாவேன் எதுக்கு கொண்டு போறதுக்கா அவர் பத்தியா இல்லையா ஒன்னே காலி பண்றதுக்கு எனக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஆமா அடுத்த வாரம் வந்துடலாமா அடுத்த வாரம் ஆமா சரி ராமாடி அரவாடி கையப்படி போவோம் தூங்குறவங்க அப்படி எழுப்பிடுங்க கற்ப சாகரையில யாரும் தூங்க கூடாது
மலையாள தேசத்தில் பிறந்து அந்த மாசி விரிகிறைக்கு பக்கத்துறையாக சரி சாமி. இந்த கொல்லிமலை சின்ன கரப்பன் வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே நான் நம்முடைய எல்லை தெலுங்காபுரி சீமை கோத்தாச்சிக்கல்ல பூவரகத்தால் விடத்திலே யாரோ பெண்ணாகப்பட்டவளுக்கு மகனை சின்ன கரப்பு மகனை பெரிய கருத்து ஆபத்து ஆபத்து என்ற பேர் கொடுத்து வருகிறார். அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஆபத்து என்று அறிந்து பார்க்க வேண்டும் என்றால் அண்ணன் அழைத்து ஆமா வேட்டை மார்க்க சென்று பார்க்க வேண்டும். சரி அண்ணன் அழைக்க வேண்டும் என்றால் அண்ணகமலை காட்ட விட்டு கண்ணா காட்ட விட்டு ஹலோ கருப்பசாமி வர சொன்னா நீ எதுக்கு வர்ற? அப்படியே முன்னாடி வந்து யாரும் நிக்க வேணாம். தயவு செய்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாருமே நிக்க வேணாம். சின்ன கருப்பணசாமி பெரிய கருப்பணசாமி மந்தையிலே காவலாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த சின்ன கருப்பணு பெரிய கருப்பனுக்கு எப்ப தெரியுமா வருகின்றார்கள்? ஹலோ எக்கோ செகண்ட். ஹலோ 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 நன்றி நன்றி. கச்சை விருது கட்டி எனது கச்சை விருது கட்டி கச்சை விருது கட்டி இந்த பெரிய கருப்பசாமி கரங்கச்சை சுங்க விட்டு ஒரு கச்சை விருது கட்டி கருப்பன் ஒரு கச்சை சுங்க விட்டார் ஈட்டி கிடைத்தார். இந்த பெரிய கருப்பசாமி இடவலை தோளிலிட்டு கருப்பன் இடவலை தோளிலிட்டு கத்தி கத்தி இடகிட்டார். இந்த பெரிய கருப்பசாமி கட்டாரி தோளிலிட்டு கருப்பன தோழி தோளிலிட்டு எப்படி தெரியுமா வருகின்ற அந்த சின்ன கருப்பன் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வரலாறு விட்டு எப்படி தெரியுமா வருகின்றான்? கோட்டல திருமதில்லா அங்க திருமதில்லா கருப்பா திருமதில்லா தொழுதிருக்க மண்டகம கருப்பா மண்டகம கருட்டிடுறா திருமதில்லா சாமி திருமதில்லா
சாமி ஊர் மக்களுக்கு எல்லை மக்களுக்கு காவலாக 18ஆம் படி பெரிய கருப்பணசாமி பிறந்தது மலையாள தேசம். அதற்கு முன்பதாக இந்த பெரிய கருப்பணசாமிக்கு அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பணசாமி என்று சொல்லி எப்படி பேர் என்று சொல்லி தெரிவிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இன்று தாய் வந்து யார் என்று சொல்லி தெரிவிக்க வேண்டும். நான் பிறந்த நாடு என்று சொல்லி தெரிவிக்க வேண்டும் அல்லவா. அதற்காக பிறந்தது மலையாளம். மலையாள தேசத்திலே தாய் பேர் அருமதேவி, தந்தை பேர் அருமபுத்திரையர். அருமதேவிக்கும் அருமபுத்திரையருக்கும் மகனாக பிறந்த மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்றோம். அப்படி வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே எனது தம்பியாகட்டவனும் இந்த பெரிய கருப்பணசாமியும் மலையாள தேசத்திலே உயர்ந்த மலை என்று இருக்கின்றது. அந்த உயர்ந்த மலையிலே மலை தேனாகட்டம் இருக்கின்றது. சரி என்று சொல்லி நாங்கள் வேட்டு வழிமறைக்குமாக சென்றோம். அப்பொழுது எனது தம்பியாகட்டவன் அந்த மலை தேனை பார்த்து விட்டார். மலை தேனை பார்த்த பிற்பாடு, அண்ணா அதோ பார் மலை, மலையிலே மலை தேனாகட்டது இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த மலையில ஏறி தேனாகட்டதை எடுத்து வருகின்ற சொல்லி தம்பியாகட்டம் சென்றான். சென்று மலையில ஏறி தேனாகட்டதை எடுத்து திரும்புகின்ற வேளையிலே தம்பியாகட்டம் சின்ன கருப்பு கீழே விழுந்து கால்கள் உடைந்து விட்டது. இருவருமே சென்றோம். எங்கே தாய் வந்த இடத்திற்கு இருவருமே சென்றோம். எனது தாய் வந்து பார்த்தார்கள், எங்களை இகழ்ச்சியாக நினைத்தார்கள். மகனே, சொல் பேச்சு கேட்காத காரணத்தாலே இன்னையில் இருந்த மலையாளத்து சின்ன கருப்பணசாமி இல்லை, மலையாளத்து நொண்டி கருப்பணசாமி அப்படி என்று தெரிவித்தார்கள். சரி என்று சொல்லி எனக்கு கோபம் வந்து விட்டது. எனது தம்பியாகட்டவன் எனது தோல் விஷம் என்று அழகர்மலை காட்டுக்கு ஓடி வந்தோம். ஓடி வந்த பிறகு எனக்கு எனது தம்பியாகட்டனுக்கு வைத்து பசி எடுத்து விட்டது. அழகர்மலை காட்டிலே வேட்டையாடினோம். வேட்டையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே மாசி பெரியனாகட்டும் அந்த வலைமரக்கத்தில் வந்தார்கள். மகனே, என்னோட உத்தரவுகள் இல்லாமல் யாரும் இங்கு வேட்டையாடக்கூடாது, ஓடிவிட்டு சொல்லி தெரிவித்தார்கள். தாங்கள் யாருங்கள் சாமின்னு சொல்லி தெரிவித்தோம். மகனே, இந்த அழகர்மலைக்கு சொந்தக்காரனாகட்டவன் மாசி பெரியனாகட்டும் நான் தான் மகன் சொல்லி தெரிவித்தார்கள். கையெடுத்து கொண்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்கம்மா. கருப்பசாமி புறப்போல சொன்ன பிற்பாடு கருப்பசாமி கையில விபூதி வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பகுதியோடு எந்திரிச்சு போனீங்கன்னாக்க நாடகம் பார்த்ததுக்கு ஒரு புண்ணியம் இல்லாம போயிடும். தயவு செய்து உட்கார் சாமி. எங்களோட நன்மைக்கு சொல்லல, உங்களோட நன்மைக்கு சொல்றோம். சின்ன கருப்பு பெரிய கருப்பணசாமி வருகின்ற வேளையிலே தெய்வம் தான் இந்த நேரத்தில் நிலைநாட்டு கொண்டிருக்குன்னு நினைக்க முடியாது. காத்து கருப்பு சுத்தக்கூடிய நேரம். அப்படி உட்காருங்க. அப்படி இருக்கின்ற வேளையிலே மகனே, இருவரையும் புறப்பட்டு போகலாம், உனக்கு தாய் தந்தை இருவரத்திலே சொல் விட்டு வருகின்ற புறப்பட்டு போகலாம். போக மறுத்தோ. என்ன காரணம் சொல்லி கேட்டார்கள். உங்க குடும்பத்துக்கு தான் தோசை போறீங்களா? சரி, மனப்பாறை மந்தைக்கு தான் வரணும். விடுங்கம்மா, விடுங்கம்மா. அண்ணா வந்தோம். உங்க பிள்ளைக்கு தெய்வம் தான் அவருக்கு பயப்படாதம்மா, கூட்டிட்டு வரணும். பூசாரி நான் திருநீர் போடக்கூடாதுப்பா. பூசாரிக்கு நான் திருநீர் போடக்கூடாது. வேற நாள் தான் திருநீர் போட்டு பூசாரி அப்படியே நிலசாமி வீட்டுக்கு போன ஏற்கனவே போட்டோம். மறுபடியும்
வந்து சார் சின்ன குழந்தை பெரியவங்க தான் வரணும் நம்ம மறைச்சு சொல்லக்கூடாது சார் என்ன ஆடியோட சாமி தெய்வம் சொல்லி நம்ம உட்கார வைக்க முடியாது பெருசாங்க நேரைக்கு விடுங்கம்மா வந்த சாமி உண்மையுமே காமாட்சி அருள் சக்தி பெருமை சக்தியான தெய்வம் அந்த அம்மனுக்காண்டி ஏதாவது கைதங்க குழந்தை பாப்பா அப்படியே கொஞ்சம் எல்லாருமே கேட்டு கரெக்ட் எடுத்தாச்சு அப்படி எல்லாரும் எதிர்த்து கைது அப்படி யாருமே நவரக்கூடாது அப்படி என்ன யாரும் நவரக்கூடாது அப்படி என்ன அழகாக ஒரு கல் சிலையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் இருந்தாலும் கல் சிலைக்கு உயிர் கொடுத்து விட்டோம். உயிர் கொடுத்தாலும் தாயாகட்டவள் மனசு குளிர வேண்டும் என்றால் தாய்க்கு ஊனாம் கொடியெடுத்து ஊஞ்சல் கட்டி ஆட வேண்டும். எப்படி போகணும்? தாய்க்கு தாலாட்டு பாட என்றால் மலர் பூசுகளை சேகரித்து விட்டாயா செய்ய வேண்டும் என்றால் எப்படி? ஹலோ ஆரியாரோ ஏன் கண்ணே ஆரியாரோ ஏ கண்ணே நீ ஆரியாரோ சந்தன மல்லிகையில்
தூரி கட்டி போட்டே தாயணி கண்மலரோ தாலேலேலோ பிறவி செய்து பாட்டு சொல்லுவேனே தாயணி கண்ணூரங்கு தாலேலேலோ சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டே தாயணி கண்மலரோ தாலேலேலோ பிறவி செய்து பாட்டு சொல்லுறோமே தாயணி கண்மலர் தாலேலேலோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேணாமோ கண்மலர் தாயி ஆகி மகமாயி மணி மந்திர ஜெகரியே ஆகி உமையானவளே ஆத்தாளை மறைமுத்தே ஆகி மகமாகி மணி மந்திர ஜெகரியே ஆகி உமையானவளே ஆத்தாளை மறை சந்தன மல்லிகையோ தூளி கட்டி போட்டே தாயணி கண்ணூரங்கு தாளேலேலோ பாம்பே தலகரையா வேப்பிலையா வந்து மத்த பாம்போ தலகரையோ வேப்பிலையோ வந்து மத்த பாம்பே தலகரையா வேப்பிலையா வந்து மத்த ஆத்தா கண்ணாளரோ ஆறினாரோ பாடமுள்ளே என்ன ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல அம்மா என்ன ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல அழகோ பொங்குதமா மக்களோட முகத்தில ஆயி மகமாயி மணி மந்திர ஜெகரியே ஆயி உமையானவளே ஆத்தாள மறிமுத்தே சந்தன மல்லிகையும் தூளி கட்டி போட்டே தாயணி கண்ணூரங்கு தாளேலேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே தானா 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 ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் மதி மறந்து உறங்குறம்மா வேளையிலே உனக்கு மறுக்கையிலே பசிக்கையிலே உனக்கு மறுக்கையிலே ஒன்று ரெண்டு செஞ்சிடம்மா அதையோ ருசி பார்த்து செல்ல மகவானதம்மா ஆகி மகமாகி மகி என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் நான் முத்த எடுத்து வச்சே ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் நான் முத்த எடுத்து வச்சே சொன்னழக தெரியுமா சொப்பன காணியம்மா ஆலங்குடி மாரியம்மா தாண்டி வீரமா காணியம்மா மகன தெரியுமா மகன காணியம்மா ஆலங்குடி மாறி ஆரி வீரமா காணியம்மா 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 தாண்டி வீரமா காணியம்மா தாய் மாட சின்ன கருப்பு பெரிய கருப்பு நார்த்தமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே சாதாரணமாக மாடப்பிறப்பாக பிறந்த ஒருவன் சாகாத வரத்தினை வாங்கி விட்டோம் என்ற ஆணவத்தில் ஆண்களை கண்டால் கருவறுப்பதும் பெண்களை கண்டால் அந்தவர்கள் கற்பீஸ்வரி ஆளுகிறான் அவன் அழிய வேண்டும் அவன் அழியக்கூடிய நேரம் வந்து விட்டது அதற்காக இந்த உலகத்தில் நான் அவதாரம் எடுத்தேன் மகனே எனக்கு பக்கத்துணையாக உங்களை அழைத்திருக்கிறேன் மகனே தாயே உங்களுக்கு பக்கத்துணையாக எங்களை அழைத்த காரணம் இருந்தாலும் உலகத்தில் மகிஷாசுர அரக்கனாக விட்டவன் ஆண்கள் வர்க்கத்தை அடியோடு அழைப்பதும் பெண்கள் கருப்புகளில் சூறாடி வருகின்றான் மகிஷாசுரன் அழைத்ததற்காக எங்கள் இருவருமே உங்களுக்கு பக்கத்துணையாக அழைத்திருக்கின்றீர்கள் இருந்தாலும் தம்பி சின்னகரப்பனுக்கு ஆவேசமாக குறைவு விட்டு விட்டது அப்படியா அப்படியே இருந்தாலும் மகனை சின்ன கருப்பு பெரிய கருப்பு அந்த ஆணவம் பிடித்த அரக்கன் அழிய வேண்டும் என்றால் நான் நினைத்தபடி இந்த 7 கரங்களிலும் 7 எல்லையில் குடிக்கொள்ளக்கூடிய அந்த 7 சக்திகளும் இருக்கின்றன இந்த 7 சக்திகளும் ஒரு சக்தியாக மாறிவிட்டது ஆகையால் அந்த அரக்க குணம் பிடித்த மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் இந்த குத்தாச்சிபுரம் கோபுர கத்தலாக வந்து கொண்டிருக்கிறார் அவன் வரும் வேளையில் அவனை இழுத்துக் கொண்டு வந்து என் பாதத்தில் போட வேண்டும் மகனே அந்த அரக்க குணம் பிடித்த மகிஷாசுர அரக்கனை நான் அழிக்க வேண்டும் மகனே
அப்படி ஆகட்டும், சென்று வாருங்கள். மகிஷாசுர அரக்கனாகட்டும் தரத்தர என்று சொல்லி இழுத்து உங்க காலையில் அழைத்தால் போதும் மகனை. தாங்களுக்கு விண்ணுக்கு மண்ணுக்கும் என்று காட்சியளிப்பின் மகனை சென்று வருகிறேன். உண்மையாலுமே வருவீங்களா தாயே? அப்படி ஆகும் மகனே. சரி, சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். உண்மையாலுமே வருமா? சரி, மகிஷாசுர அரக்கனாகட்டும் நாட்டாமலை எல்லைகளே அநியாய கிரும செய்து வருகின்றான். அதற்காக மகிஷாசுரன் அரக்கனாகட்டும் எங்கிருந்தாலும் அவனை தரத்தர என்று சொல்லி இழுத்து தாயாகட்டும் காலத்தில் சேர்க்க வேண்டும் அல்லவா? அதற்காக சென்று வருகிறேன்.